ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஜெர்மனில சம்மர் லீவ் 1 மந்த் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சு. அந்த விளாக் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 5 ஏஎம்க்கு எடுத்தது. மேபி என்னோட லைட் செட்டிங்க்காக என்னன்னு தெர்ல. இருட்டா தான் இருந்தது. பட் இது ஃபுல்லாமே அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் ஆன மாரி தான் தெரியுது. நல்ல குளிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலே அப்படியே சில் சில்லுன்னு காத்து வந்து அப்படி அடிக்குது. இந்த 1 மந்த் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு இருந்தோம் காலையில வரைக்கும். ஆனா வந்து நைட் ஒரே யோசனை, காலையில எந்திரிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு அலாரம் வச்சிருந்தேன். பட் வந்து நம்மளுக்குள்ளேயே தோணியிருக்கும் போல காலையில எந்திரிக்கணும், எந்திரிக்கணுன்ட்டு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா, 8 டூ 8:30க்குள்ள நம்ம கிண்டர்கார்டனுக்குள்ள ட்ராப் பண்ணிறணும். அது போக இங்க பஸ் ஃபெசிலிட்டீஸ் அதாவது ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இல்லங்க. நம்ம தான் கொண்டு போய் ட்ராப் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து இங்க வந்து நம்ம குறிப்பிட்ட நம்ம வீட்லருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து கண்டிப்பா கிண்டர்கார்டன் கிடைச்சிடும். அதனால வந்து இங்க பெருசா ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ற மாரி தான் இருக்கும். ஆதி ஸ்கூலுக்கு போற மாரி இருந்தா 8:00க்குள்ள அவருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு தான் ஆதிய கொண்டு போய் ட்ராப் பண்ண போவேன். இன்னைக்கு வந்து ஆதிக்குட்டிக்கு மட்டும் ஒரு வெஜ் சாண்ட்விச் பண்ணிட்டு, அவருக்கு வந்து லஞ்சுக்கு இந்த கொண்டைக்கடலை ஊற வச்சிருந்தேன். அதுல வந்து பிரியாணி மாரி பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போடாம அந்த கொண்டைக்கடலை மட்டும் வேக வச்சு போட்டு பிரியாணி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெஜ் சாண்ட்விச் வந்து ஒரு டைம் ஃப்ரெண்டு வந்து செஞ்சு குடுத்துருந்தாங்க. அப்ப வந்து அவ நல்லா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு அதையவே ரெசிபி ஃபாலோ பண்ணி, அதையவே வந்து செஞ்சு குடுத்துடலாம். அவளும் வந்து ஓகே அப்படின்னு சொன்னான்ட்டு அத தான் செஞ்சுட்ருக்கேன். இங்க கிண்டர்கார்டன் பொறுத்தவரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குடுத்து விடணுங்க. அவங்க வந்து ஒரு 9 டூ 9:30க்குள்ள சாப்பிட வச்சுடுவாங்க. லஞ்ச் வந்து கிண்டர்கார்டன்லேயே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. லஞ்ச் நம்ம குடுத்து விட தேவை கிடையாது. பட் என்னோட மன திருப்திக்கு அவ கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சானா, காலையில கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். அப்படி கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சானா, ஒரு 1/2 டம்ளர் பால குடுத்து ஒரு 1/2 வயிறு ஃபில் பண்ணி அனுப்புனா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா சில நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து குடுத்து விட்டது வந்து அப்படியே திருப்பி கொண்டு வர மாரி இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பசியாவும் வர மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் என்ன முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சாங்கன்னா, கொஞ்சம் குடுத்து அதாவது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து சாப்பிட வச்சு அனுப்பிடுவேன். கொண்டைக்கடலைய நைட்டு தூங்கும்போதே ஊற போட்டிருந்தேன். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் அத தான் குக்கர்ல போட்டு ஒரு 4 டூ 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பிரியாணி வந்து பிரியாணி பாட்ல செய்றதுனால, இந்த கொண்டைக்கடல நம்ம அப்படியே போட்டா வேகாது. அதனால அது ஒரு 4 டூ 5 விசில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யும்போது போட்டுக்கிட்டோம்னா, நல்லா வெந்த மார இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெஜ் சாண்ட்விச்சுக்கு உள்ள ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெஜ் சாண்ட்விச் வந்து ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ, அது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு, அ கொஞ்சம் உப்பு, அது கூட வந்து மயோனைஸ் இது 2த்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைட்ல எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணோம். இந்த கிரீன் சட்னி தான் இந்த சாண்ட்விச்க்கே ரொம்ப டேஸ்ட் தரக்கூடியது. 1 கப்பு கொத்தமல்லி எடுத்தீங்கன்னா, 1/2 கப் புதினா, 1 பச்சை மொளகா உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மொளகா கூட சேர்த்திக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 பல் பூண்டு சேர்த்தி, கொஞ்சம் சீரகம், அந்த இனிப்புக்கு கொஞ்சம் கரும்பு சர்க்கரை சேர்த்திட்டு, லைம் ஜூஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேல பிழிஞ்சு விட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. இத வந்து நீங்க நெறையா கூட அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1 வீக் போலயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட்ல பட்டர் தடவி பட்டர் வந்து நான் வெளிய எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் கெட்டியா இருந்த மாரி தான் இருந்தது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் ஓவரால் அப்ளை பண்ணிட்டு, அந்த பட்டருக்கு மேல ஃபுல்லா கிரீன் சட்னி அப்ளை பண்ணிட்டு, நம்ம செஞ்சு வச்ச உள்ள ஸ்டஃபிங் வச்சு, நீங்க வந்து தோசை தவால வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா நான் செஞ்சு முடிக்க போகும்போது, ஆதிக்குட்டி வந்து எந்திரிச்சு வந்தாச்சு. மேடம் வந்து நான் பக்கத்துல இல்லைன்னு சொன்னோனே, அவளும் வந்து நைட் கொஞ்சம் ஏர்லியாவே படுக்க வச்சுட்டேங்க. அதனால காலையில அவளும் கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு வந்துட்டா. அப்பப்ப வந்து அந்த தம் போட்ட பிரியாணியும் ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டுட்டு இருக்கணும். இல்லன்னா கொஞ்சம் அடியில பிடிச்சிடும். அவ எந்திரிச்சோனே அவளுக்கு பால் ஆத்தி குடுத்துட்டு, இது மாரி கட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் சாண்ட்விச் வந்து இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பர்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
பாலாத்தி வச்சுட்டு, ஆதிக்குட்டியெல்லாம் குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பால் குடிக்க வச்சேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் சாண்ட்விச், அது கூட வந்து ஆப்பிள். கண்டிப்பா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா குடுத்து விடணுங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னைக்கு வந்து ஆப்பிள் குடுத்து விட்டுருந்தேன். டெய்லியும் வந்து சாண்ட்விச் தான் குடுப்பேனா, பிரெட் மாரி தான் குடுப்பேனான்னா கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இது மாரி சாண்ட்விச் மாதிரி குடுத்துடுவேன். மத்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இட்லி ஒரு நாள், தோசை ஒரு நாள், இல்லன்னா பூரி இது மாரி தான் குடுத்து விடுவேன். நம்ம ஊர் ஐட்டம்ஸ் தான் குடுத்து விடுவேன். அத தான் அவ வந்து மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளா சாப்பிட்டு வந்துக்கிற மாரி இருக்கும். இன்னைக்கு வந்து அவளோட லஞ்ச் பாக்ஸ வந்து அவளே தான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புதுசாச்சுங்களா, அதனால அவளே தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, நானும் எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். சாமிக்கு விளக்கெல்லாம் பத்த வச்சுட்டு, சாமி கும்பிட்டு தான் நானும் ஆதிக்குட்டியும் இன்னைக்கு கிளம்புனோம். எவ்வளோதான் ஏர்லியா எந்திரிச்சாலும் கிளம்புற நேரத்துல அப்படியே லேட் ஆன மாரி ஆயிடுது. இன்னைக்கு வந்து ஒரே ஜாலியா போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றோம். எல்லாமே புதுசு. அதனால ஒரே ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் லைட்டா ஸ்கூலுக்கு போறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. போனோனே அவ தான் வந்து கிண்டர் கார்டன்ல பெல் அடிப்பேன்னு சொல்லிட்டு, அவ தான் பெல் அடிச்சா. அப்புறம் அவங்க மேம் வந்தாங்க. Morgan. அதுதான் அவளுக்கு புடிச்ச அவங்க மேமுங்க. ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிப்பாங்க அவங்க மேமு. அப்படியே வந்து அவள விட்டுட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த 1 மாசமா வந்து கால் கைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா. 24/7ம் கூடயே இருந்தா. டக்குனு அந்த 1 மந்த் கழிச்சு வந்து இப்ப ஸ்கூலுக்கு போறங்காட்டி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடே அப்படியே ஒரு பயங்கர அமைதியா இருந்த மாரி இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்த மாரி இருந்தது. அவரும் 9:00 மேல கிளம்பிடுவாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சூடா ஒரு டீயோட வந்து இன்னைக்கு பிரியாணி தாங்க காலையில என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்ப வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டன் பத்தி சொல்லுங்க. ஃபீஸ் எப்படி? ஜெர்மன் தெரியணுமா? அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. அதுக்குன்னு தனியா இனி அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப அத பத்தி பேசினா ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால இந்த வீடியோல அத பத்தி நான் சொல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.